Hi friends, welcome back to Fancy Bird Channel. Friends, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட பேர்ட்ஸ் ரூம்ல வந்து ரெகுலரான வர்க் காலையில நம்ம வந்தோம்னா என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து விட்டுட்டு போனது அப்படியே இருக்கு பாருங்க. பக்கெட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பக்கெட்டி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனியர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஏன்னா ஷீட்டுன்றதுனால சப்போஸ் வெயில் ஜாஸ்தி இருக்கும், நீங்கள் உள்ள அங்கங்கே வந்து கொஞ்சம் கூலிங்கான தண்ணி வச்சிங்கன்னா சப்போஸ் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுது நம்ம சொல்லவும் தெரியல. பட் ஆனால் நம்ம சீனியர்ஸ் வந்து எல்லாருமே அவங்களும் ஃபாலோ பண்ணுறது அதை பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னையும் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதனால் நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் நம்ம ஃபேன்சி பர்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் நம்மளோட சேனலில் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சேல்ஸும் இருக்கும். ரெகுலர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலரான சேல்ஸு என்னென்ன பேர்ட்ஸ்லாம் சேல்ஸுக்கு இருக்குது, டேம்டு பேர்ட்ஸ், வைல்டு பேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது அதில் தான் அப்டேட் பண்ணுவேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம சேனல்ஸில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250க்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பேர்ட்ஸை பற்றி பட்ஜெட்ஸு, ஃபின்ச்சஸ்ஸு, காக்டைல்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மெடிசின் டீட்டெயில்ஸ் கொண்டு எல்லாமே உடம்பு சரியில்லைனா எப்படி பார்த்துக்கணுன்ட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இது செட் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு 20 டேஸ்க்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ட்ரேயில் வந்து நான் வந்து புதுசாக தான் செட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபுட் ட்ரே எல்லாமே புதுசாக செட் பண்ணியிருந்தேன். எனக்கு எந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரீடிங்ஸ் இப்போ இவங்களை பேர் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இவங்க வந்து நல்ல ஒரு பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எக்கே லே பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் எக்கு காட்டலை, ஏன்னா வந்து காமிச்சுன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. நியூ பேராக நம்ம செட் பண்ணது எல்லாமே. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்மால் கனூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்கில் எடுத்து இதில் இருக்கிற 90% வந்து இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கில் எடுத்து ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழித்து நான் வந்து ப்ரீடிங் போட்டிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஸ்மால் கனூஸோட ப்ரீடிங் பற்றியும் நான் அப்பப்போ நான் நிறைய சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கனூஸ் வந்து ப்ரீடிங் 2 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் தாராளமாக 1.5 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரீடிங் இருக்குது நல்லபடியாக. இப்போ நான் ப்ரூஃபும் இருக்குது என்கிட்ட. இவங்கெல்லாம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு தான் ஃபுல்லாகவே எக்கு லே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சத்தான ஃபுட்டுகள், சீட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு அதெல்லாம் கொடுக்கணும். டெய்லி ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்துருவேன், ஒரு ஃப்ரூட்ஸும் வந்துடும், அதில் ஆட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட் பேலன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். நான் வந்து அடுத்த வீடியோவில் இப்போ கெட்டில் ஃபிஷ் போன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பேர்ட்ஸுக்கு காலி ஆகிடுச்சு. என்கிட்டையும் ஸ்டாக் இல்லை, அதுக்காக தான் நான் இன்னும் வைக்காமல் இருக்கேன். ஆர்டர் போட்டிருக்கேன். ஆர்டர் வந்ததோடனே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கெட்டில் ஃபிஷ் போனும் பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக கொடுத்துருவேன். இந்த மாதிரி நம்ம நியூட்ரிஷன் லெவல் ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேர்டை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நம்ம சும்மா அடிக்கடிக்கு போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது. அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ எடுப்பேன், பேர்ட்ஸை போய்ட்டு திறந்து காட்டுறது அப்படின்ட்டு. அதில் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது பேர்டு அப்படின்றதுனால தான் வீடியோவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். ஆனால் இனிமேட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து நிறையவே இருக்கும். நம்மளோட சேனலோட ஸ்பெஷலே என்னென்னா இன்ஃபர்மேஷன் தான் பார்த்திங்கன்னா நான் ஏகப்பட்டது சொல்லியிருக்கேன். பட்ஜெட்ஸ்லேருந்து ஃபின்ச்சஸ், காக்டைல்ஸ் எப்படி ப்ரீட் பண்ணுறது, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனால் எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. அந்த மாதிரியான வீடியோஸ் இனிமேட்டு நம்ம சேனல்ஸில் வந்து ரெகுலர்ஸாக வரும். நம்ம ஷாப்பை பற்றியும் வரும். நம்மளுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்கிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி பர்ட் சேனல்னு சொல்லிட்டு ஒரு டேம்டு பர்ட் ஷாப்பும் பார்த்திங்கன்னா சென்னை OMR காரப்பாக்கத்தில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் போய் நம்மளோட இந்த சேனல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஷாப்போட வீடியோவும் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து ஷாப்ஸ் வீடியோ வரும். அதாவது ஒரு ப்ரீடிங் ரூம் வீடியோ ஒரு வாட்டி வந்ததுன்னா அடுத்த வீடியோ வந்து நம்மளோட ஷாப் வீடியோ, ஷாப்ஸில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது, அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ட்ரேவோட யூசேஜ் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். யூசேஜ்ன்றதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸாகவே வந்து இதை நான் சேல்ஸ் பண்ணுறதுனால நான் சொல்லலை. ஏன்னா இதை நான் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஏன்னா சில பேர் நீ சேல்ஸ் பண்ணுறதுனால தான் இது நல்லா இருக்குன்னு ஓவராக பில்டப் கொடுக்குற அப்படின்னு யோசிக்காதீங்க. சீரியஸாகவே இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃபுட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இல்லைனாலும் என் ஒய்ஃபோ இல்லை வந்து ஷாப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறவங்களும் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக பேர்டை வந்து உள்ளே திறந்து உள்ளே கையை விட்டு சில பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கனூஸ் வந்து கடிக்கவும் செய்யும், ஓடியாந்து வந்து கடிக்கும். அந்த மாதிரி அவங்களும் பயப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரம் காலியாக சீக்கிரம் காலியாகிடும்.
பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனும் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது காலையில் டைமு, இப்போ எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். இப்போ உங்களுக்காக நான் அப்படியே காட்டுறேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு தண்ணி எல்லாம் வெளியில் எடுத்துக்கணும் தான் சொன்னேன். நேற்று நைட்டு லேட்டாக வந்ததுனால தண்ணியும் வெளியில் எடுக்கலை. எப்பயுமே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வெளியில் எடுத்து வச்சுருவேன், காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் வைப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுத்ததுனால அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். இந்த ஃபுட் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுனால தனித்தனியாக, அதாவது கிட்டையும் வைக்கல. நீங்கள் நல்லா பார்க்கலாம் பாருங்கள், எவ்வளோ தூரம் வச்சுருப்பேன் பாருங்கள். ஏன்னா சப்போஸ் இவங்க இதில் நின்று குளித்தாலும் சீட்ஸ் மேலே தண்ணி படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதுவே நீங்கள் 3 feet கேஜ் வச்சுருக்கீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜோட சைஸ், அதாவது ஒரு பார்ட்டிஷன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 அடி தான். நடுவில் வந்து நான் இப்போ இன்னொரு ஸ்ப்ரவுட்ஸ் ட்ரே ஒன்று போடலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து போட்டேன்னா இவங்க குளிச்சாங்கன்னா பக்கத்தில் வந்து ஈஸியாக வந்து அது நனைஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சரி நம்ம பழையபடி ஃப்ளோர்லேயே வச்சுக்கலாம், 2 ட்ரே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 50% இந்த மாதிரி மாடலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பாக்ஸு கேஜை விட்டு வெளியில் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி அதில் செட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெத்தட் தான் அதுவும். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்த மாதிரி வந்து இப்போ இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலே ஒரு சில பெரிய பெரிய ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக, இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அந்த அயன் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக, இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பேர்டுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் பெரிய பேர்ட்ஸ் வரைக்கும் மெக்கா வரைக்கும் அதில் விட்டுருப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குற பேர்டுக்கு இந்த ஆண்ட்ரை நீங்கள் பார்க்கலாம். நான் கூட யோசித்தேன், இது மேலே வந்து 2 பேர்டு நின்றுதுன்னா எதனா வந்து வெயிட் பேலன்ஸ் எதனா ஷேக்கிங் அந்த மாதிரி எதனா இருக்குமோன்ட்டு. அந்த மாதிரி ஷேக்கிங் இருக்குது, இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ஷேக்கிங் இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு தண்ணி சிந்துற அளவுக்கோ இல்லை அது வந்து பெண்ட் ஆகிற அளவுக்கோ பார்த்தீங்கன்னா அதில் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 hour அதெல்லாம் இந்த ட்ரே செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ஒரு 1/4 hour முன்னாடியே டக்குன்னு எடுத்தோம், டக்குன்னு செட் பண்ணோமா, க்ளீன் பண்ணி முடிச்சோமான்ற மாதிரி இருக்குது. பேர்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் யோசிச்சேன், சரி புதுசாக செட் பண்ணுறோமே இவங்களுக்கு எப்படி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை கீழே செட் பண்ணலாமா, அதாவது இந்த இடத்துல ரொம்ப பாட்டமில் செட் பண்ணலாமா அப்படின்லாம் யோசித்தேன். சரி அதுக்கப்புறம் யோசிச்சு தான் ஸ்டிக்குக்கு நேராகவே செட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்டிக்குக்கு நேராகவே செட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஸ்டிக்குக்கு நேராக செட் பண்ணி பார்க்கும்போது அவங்க போய்ட்டு அதில் உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி நானாக யோசிச்சு பண்ணதான் இது. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரீடிங் பாக்ஸ் இந்த மாதிரி பேக் சைடில் போட்டதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் போயிட்டு நான் பாட்டுன்னு இந்த மாதிரி நான் போடுறதுக்கு, நான் உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்கு எனக்கு பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸும் பெருசாக டிஸ்டர்ப் ஆகலை. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் வந்து வெளியில் மாட்டியிருப்பேன், பேர்ட்ஸ் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நான் போயிட்டு குனிஞ்சு போய் பார்க்கணும். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த பேர்டு ப்ரீடிங்கில் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக ப்ரீடிங்கில் இருந்து சிக்ஸு எடுத்தாச்சு. சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேல்ஸ் போட்டிருக்கேன். சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் என்னோடய ரீல்ஸில் போட்டிருக்கேன். இந்த பேரோட சிக்ஸ் யாருன்னா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். சிக்ஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது, சேல்ஸுக்கு இருக்குது. பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கிறேன். வேணுன்றவங்க இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைடு செட் பண்ண மாதிரி அப்படியே இந்த சைடும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் செட் பண்ணிட்டோம். நம்ம ஃபார்மே பார்க்குறதுக்கு நல்லா ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கு யாருக்குன்னா பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு யாருக்குனாலும் இந்த மாதிரி ஃபுட் ஃபீடர்ஸ் வேணும்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஃபுட் ஃபீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பேஸஸில் தான் எடுக்கப்படும். இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week ஆகும். ஏன்னா இது வந்து ரெடிமேடாக நம்ம எதுவுமே செஞ்சு வச்சில்ல. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இருக்கணும். அதே போல் இது வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி இருக்கும். எனக்கு 1 வேணும் 2 வேணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. நீங்கள் ஒரு பல்க் ஆர்டர் மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்க, எனக்கு வந்து ஒரு 5 பீஸ் வேணும் 10 பீஸ் வேணும் அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்க முடியும். அதனால் வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணி இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபேன்சி பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் சேல்ஸ் அப்டேட்லாம் வந்து அதில் தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.